Hello friends, welcome back. இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு டீ கப்போட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் ஈவினிங் டீ குடிக்கணுங்க. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸோட நம்ம இந்த டீ குடிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஆனியன் பக்கோடாக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய ஆனியன், 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 பெரிய டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன ஸ்பூனு மிளகாத்தூள், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம சமையல் எண்ணெய் 1 ஸ்பூனு, இது ஆப்பசோடா மாவு 1 சிட்டிக்கை, பெருங்காயம் தூள் 1 சிட்டிக்கை, ஜீரகத்தூள் 1 சிட்டிக்கை, பூண்டு 1 பெரிய பூண்டு பிரித்து வச்சுருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. இது கடையில் வாங்கின மாவுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். அடுத்து அரிசி மாவு ஜலிச்சுக்கலாம். ஆனியன் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப மெலீஸாக. ஸோ தட் அப்போ நம்ம உதிர்த்து வச்சு கரெக்டாக வரும். இப்போது நம்ம கட் பண்ண வெங்காயத்தை இது மாதிரி உதிர்த்துக்கலாம். உதிர்த்ததுக்கப்புறமா மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எண்ணெயில் அந்த காரம் மட்டுப்பட்டுடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா மாவு, பெருங்காயம் தூள், இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக போடுறோன்னா, நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பகோடா போடுறச்சு எண்ணெய் ரொம்ப குடிக்காது, அதுக்காக அந்த 1 ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூட இப்போ நம்ம ஜீரகத்தூள், உப்பு நம்ம தேவைக்கேற்ப. சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே தாங்க போடணும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் ஃப்ரைடுன்றதுனால சால்ட்டு கொஞ்சம் நம்ம துடிக்காயிட்டாலும் நமக்கு சாப்பிட்றச்சு நல்லா இருக்காது. கொஞ்சம் சால்ட் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், இது நல்லா ஒன்றோட ஒன்று அந்த காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மாவு போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. ஸோ நல்லா அந்த பிசைகிறப்போ அந்த மாவு அதோட ஒட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம போடுற எல்லா மாவுமே அதுக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ தட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்த மாவு தாங்க போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸு இப்போ எண்ணெயை காய விட்டுடலாம். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ பக்கோடா போட்டுடலாமா? இது போடுறப்போ நல்லா கொஞ்சம் பாருங்கள், அந்த நல்லா உதிர்த்து இல்லையா? ஸோ இந்த மாதிரி போடணும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் நமக்கு தேவைப்படாது. தண்ணி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம தெளிச்சிக்கலாம், ஊற்றக்கூடாதுங்க. லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா பிரித்து போடணும். வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக வருது பாருங்கள், பொங்கி அழகாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கடாய் ஃபுல்லாக பொங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் மேலே வரைக்கும் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் 1 ஈடு போட்டிருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு 200 கிராம்ஸ்க்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இப்படி திருப்பி இப்போ இந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குங்களா? ஸோ இதை எடுத்து இதில் வச்சுட்டோன்னா ஸோ எண்ணெய் டோட்டலாக நமக்கு ட்ரைன் ஆகிடும். நல்லா பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே தெரியல, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூடான ஆனியன் பக்கோடா ரெடி. வாவ், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஓகே, வித் இஞ்சி டீங்க, செம்மையாக இருக்க போகுது. சுட சுட இஞ்சி டீ. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.